cash flow statement. Financial managementல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை படிப்பீங்க. ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் பிளான், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சேர்த்து கொடுக்கணும். ஏஎஸ் நம்பர் 3 அண்ட் இண்டிஏஸில் அது 7 இருக்குது. இண்டிஏஸ் தட் யூ ஸ்டடி அட் யுவர் ஃபைன். அண்ட் சிஎம்ஏ குரூப் 2ல் இண்டிஏஸ் பற்றி பார்ப்பீங்க. எஃப்எம்லேயும் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சிஏ குரூப் 1ல் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில் ஏஎஸ் நம்பர் 3ன்னு பார்ப்பீங்க. தெர் இஸ் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஎஸ் நம்பர் 3 அண்ட் இண்டிஏஎஸ் நம்பர் 7. பட் அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆல்மோஸ்ட் யூ கேன் ஃபாலோ ஏஎஸ் நம்பர் 3 இட்ஸ் செல்ஃப் ஃபார் ஆல். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் 2 மெத்தடில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இன்டைரக்ட் மெத்தட், இன்னொன்று டைரக்ட் மெத்தட். But accounting standard number 3 recommends only the indirect method. Right. Now, what is called cash flow statement? அப்படின்னு சொன்னாக்க கேஷ்லேருந்து நான் கேஷ்லேருந்து கேஷாகவும் பேலன்ஸ் ஷீட்டில் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதாவது கேஷு, பேங்க்கு, மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம கேஷ்ன்னு சொல்லுவோம் இன் காமன். அது தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே அதர் ஐட்டம்ஸ், அதர்வைஸ் நான் கேஷ் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எனி டிரான்சாக்ஷன் மேக்ஸ் ஏ சேஞ்ச் ஃப்ரம் கேஷ் டு நான் கேஷ் as well as கேஷ் டு நான் கேஷ் டு கேஷ், தென் திஸ் அ ஃப்ளோன்னு அர்த்தம். இந்த கேஷ்லேருந்து நான் கேஷாவோ இல்லை அங்கேருந்து இங்கேயோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக் என்ன இருக்குன்னு அர்த்தம், கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம். அந்த கேஷ் ஃப்ளோவை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இஸ் தட் கிளியர்? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டங்களை நம்ம பார்ட்டாக பிரிக்கிறோம். One is all about non-current investment or assets. இது ஒரு பிளாக். அதே சமயத்தில் current liabilities, current assets and reserves and surplus, இது ஒரு பிளாக். பேலன்ஸ் ஐட்டம் வில் பி அனதர் பிளாக் அப்படின்னு 3 பிளாக்காக நம்ம பிரிச்சிடறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ரைட் திஸ் வே இட் மே பி வெரி கம்ஃபர்டபுள். பேலன்ஸ் ஷீட், நான் கரண்ட் அசெட்ஸ், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், non-current liabilities, profit and loss and current liabilities, current assets minus cash தவிர, then cash includes bank and marketable securities. Cash includes bank, marketable securities also. Now, anything other than this will be non-cash. Rest of the items will be cash items. மிச்சம் எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கேஷ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டிரான்சாக்ஷன்லேருந்து அங்கேருந்து இங்கே வந்துச்சு அப்படி சொன்னாக்கா ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம். ஓகே, because this is cash, the rest will be non-cash. Cash வந்து கேஷோ, non-cash வந்து கேஷோ சேஞ்ச் ஆச்சுன்னா then it is called flow. அது நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். As already told you, I just categorize that into 3 blocks within that.
One is non-current assets, another one is owner's fund including non-current liabilities except accumulated profits and losses. Accumulated profits and losses as well as working capital will be the another block. 3 blocks. இதில் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னாக்க கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ப்ராஃபிட் லாஸ்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும்? பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. பிகாஸ் ஆஃப் த கேஷ் மே கம் இன்சைட் as well as go outside. Then it is called cash from operation. Cash from operation. Cash from operation in short. And அசெட்ஸ்லேருந்து கேஷ்லேருந்து அசெட்ஸோ மாறிச்சுன்னா அசெட்ஸை விற்கிறீங்க, பணம் வருது, அசெட்ஸ் வாங்குறீங்க, பணம் வெளியே போகுது. இந்த சேஞ்சை நம்ம இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங். கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங். அதே சமயத்தில் இந்த காம்பனன்ட் கம்பெனிக்கு தேவையான ஃபண்டை ரெடி பண்ணுறோம், அதனால் இது பேர் ஃபினான்சிங். இது ஃபினான்சிங். கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங், கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங். இதோட சேஞ்ச் வந்து will have the impact in the opening and closing cash balance. Is that okay? இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது 2 மெத்தடில் ப்ரெசென்ட் பண்ணுவோம்னு சொன்னேன். ஒன் இஸ் direct method, another one is indirect method. For example, first வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் நமக்கு என்னென்ன வரும் அண்டர் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கலாம். This is nothing but a small cash book. A normal cash book, what you prepare, you know, that's more than enough. Normal cash bookல எப்படி இருக்கும்? Opening balance. Okay. Opening balance. Okay, once again. So, ஒரு normal cash book. Normal cash book. Cash book or cash account. Opening balance, closing balance. Okay. Receipts are posted in the debit side, which increases the cash balance. Credit side decreases the cash balance. இதில் number 1 being operation. Operationsனால எப்போ cash increase ஆகுது? Collection from debtors and cashiers. இது ரெண்டும் கேஷ் அதிகமாகும். Payment to creditors, cash purchases, as well as other cash expenses. That will again decrease the cash balance. அதே மாதிரி நான் கரண்ட் அசெட்ஸ் சேல் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேல் பண்ணுறீங்க, லாங் டேர்ம் அசெட்ஸ் நான் கரண்ட் அசெட்ஸை சேல் பண்ணுறீங்க, பணம் வரும். நான் கரண்ட் அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பணம் வெளியே போகுது. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அதிகமாகுது. இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், borrowings of long term debt or issue of debentures. இதெல்லாமே கேஷ் அதிகப்படுத்தும். அதே சமயத்தில் opposite version will decrease this non current liabilities. So this will be financing aspect. This will be financing aspects. Okay, இது cash from financing. And this will be investing aspect, and this will be operating aspect.
கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். சார் இந்த இடத்துல நீங்கள் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் கரண்ட் அசெட்ஸ் பற்றி சொல்லலையே சார் அப்படின்னு சொன்னாக்க, இன்டைரக்ட் மெத்தடில் இது ரிவர்ஸில் போடும்போது நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ ஸ்டாக் வந்து 1000 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1200 மாறி போச்சு. போன வருஷத்தில் 1000 இருந்துச்சு, இந்த வருஷம் 1200 மாறி போச்சு. என்ன அர்த்தம்? 200 rupees worth stock is increased due to which cash might have gone out. பணம் வெளியே போயிருக்கும் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எப்படி பணம் வந்திருக்கும்? ஓகே, ஸோ ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பர்ச்சேசஸ் மேபி 1200, யூஸ்டு மேபி only 1000. ஓகே, அப்போ பர்ச்சேசஸ் 1200, அதுக்கான பேமெண்ட் வெளியே போயிருக்கும். அப்போ 200 ரூபாய் அதிகமாக இருக்கும். அப்போ இது அவுட்ஃப்ளோ மாதிரி போடுவீங்க. இஸ் தட் ஓகே? ஆப்ரேஷன்ஸ்னால தட் வில் பி ஸ்டடிட் அண்டர் இன்டைரக்ட் மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிங்கிள் என்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? எல்லா அசெட்ஸ் அக்கௌண்ட், லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட், ஒர்க்கிங் நோட் மாதிரி போடுவீங்க இல்லையா? அங்கே அதே தான் இங்கேயும் சில டீட்டெயில்ஸ் வேணுனே கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ராப்ளி கலெக்ஷன் ஃப்ரம் டேட்டாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓப்பனிங் டேட்டாஸ், க்ளோசிங் டேட்டாஸ், கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, பேட் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ சால்வ் பண்ணால் உங்களுக்கு கலெக்ஷன் ஃப்ரம் டேட்டாஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே போகணும். ஸோ ஃபார்மேட் என்னமோ இதுதான் படிடும். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா லெஜர் அக்கௌண்ட்ஸும் நாலேஜ் இருக்கணும். அதர்வைஸ் நீங்கள் சிங்கிள் என்ட்ரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இட் மே பி வெரி கம்ஃபர்டபுள். பேக்கப் வேல்யூ வேலை முடிஞ்சிடும். அசெட்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் அசெட்ஸில் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் சேர்த்து வந்தால் அந்த மாடல் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் எதோடு சேர்த்து படிக்கணும்? சிங்கிள் என்ட்ரி as well as நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட சேர்த்து படிங்க. அதே மாதிரி இந்த ஃபார்மேட் ஃபார் நான் கரண்ட் லைபிலிட்டிஸு, டெட்டாஸு, பிஆர், பில்ஸ் பேயபிள் அண்ட் கிரெடிட்டாஸு. ஓகே, பில்ஸ் பேயபிள், provision for taxation as well as proposed dividend and doubtful debts யூஸ்வலாக உங்களுக்கு மேக்ஸிமம் வராது. புக்கில் நான் சேர்த்துருக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் கொடுத்துட்டேன், இதில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுத்துருக்கிறேன். டைரக்ட் மெத்தடுக்கு வில் சால்வ் ஒன் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் டைரக்ட் மெத்தட் விச் இஸ் ஈஸியஸ்ட் ஒன். அதை ஸ்டாப் பண்ணி மீன்ஸ் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டைரக்ட் மெத்தட் போயிடலாம். We'll start with the question number 1 here. Practical problems for preparation of cash flow statement under direct method. Now, from the following summary cash account of X Limited 2021 prepare cash flow statement for the year ended 31st March 2021. In accordance with AS number 3 using direct method. Actually, financial accounts report கொடுக்குறீங்களே annual report, அதில் வந்து direct methodல போடக்கூடாது, indirect methodல தான் இருக்கும். என்ன காரணம்னா net profit கண்டுபிடிச்சிட்டீங்க P&L அக்கௌண்ட்டில், கேஷ் பேலன்ஸ் ஏன் டிஃப்ரெண்ட் இருக்குது? போன வருஷம் 1 lakh இருந்துச்சு, இந்த வருஷம் 1,20,000 இருக்குது. அந்த 1 lakh 120 மாறினதுக்கு காரணம் என்ன? அந்த 20 வந்ததுக்கு காரணம் என்ன? அப்போ நெட் ப்ராஃபிட்லேருந்து சில ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறீங்க ரிலேட்டட் டு தி ஆப்ரேஷன்ஸ் லைக். ஓகே, அது பண்ண பிறகு அறையப்படுறது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். எனக்கு வந்து அதை டீகோட் பண்ணணும். எப்படி இந்த நெட் ப்ராஃபிட் கேஷாக மாறிச்சு, ஏன் கேஷாக மாறல? 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குன்னா 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்ததுக்கு காரணம் சரி கேஷாக இருந்திருக்குமா? உங்களுடைய ப்ராஃபிட் கேஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 10 ஐட்டம் வாங்கினீங்க, ஒரு ஐட்டம் 100 ரூபாவுக்கு அப்படின்னா 1000 ரூபா கொடுத்து வாங்கினீங்க. ஓகே, அதில் 8 ஐட்டம் வந்து நீங்கள் ஒரு ஐட்டம் வந்து 105 ரூபா விற்றுட்டீங்க. அப்போ என்னாச்சு? 110 ரூபான்னு 120 ரூபான்னு வச்சுக்கலாம், 125 வச்சுக்கலாம். 125 ரூபா விற்றா எவ்வளோ வந்துடுது? 1000. Assume that this is a cash purchase, this is a credit sales. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்குது? What happens? கேஷ் பர்ச்சேஸ்னா கையில் 1000 ரூபாய் இருந்துச்சு, தீர்ந்து போச்சு. கிரெடிட் சேல்ஸ்னால் உங்கள்கிட்ட பணமே வந்திருக்காது. அல்லது அதுவே கேஷ் சேல்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு 1000 ரூபாய் கலெக்ஷன் வச்சு 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணியாச்சு. வாட் இஸ் அ கேஷ் பேலன்ஸ் யூ ஹேவ்? 0. ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லையானா அந்த மாதிரி போட முடியாது. இஃப் ஐ ப்ரிப்பேர் த ட்ரேடிங் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் பீயிங் 1000, சேல்ஸ் பீயிங் 1000 அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் 10 வாங்கினதில் 8 வித்தாச்சு, 2 விற்காமல் இருக்குது. ஒரு ஐட்டம் 100 ரூபாய்னா 2 ஐட்டம் 200 ரூபா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது? ஜிபி 200 rupees being your GP. So your net profit remains the same value like GP. GP NPயும் சேமாக இருக்குன்னா 200 ரூபான்னு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா,
உங்களுடைய ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக் ஆரம்பத்தில் 0. ஆஃப்டர் திஸ் டிரான்சாக்ஷன் யுவர் ஸ்டாக் பிகம்ஸ் 200 rupees. am I right? இதான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த இயர் பிகினிங்கில் ஸ்டாக்கே இல்லை. இந்த வருஷம் 10 வாங்கினீங்க, 10ல் 8 விற்றுட்டீங்க. இப்போ இயர் எண்டில் க்ளோசிங் ஸ்டாக் 200 இருக்கும். ஆரம்பத்தில் 0. நெட் ப்ராஃபிட் 200 rupees. டூ யூ ஹேவ் த கேஷ் அப்படின்னு சொன்னாக்க கேஷ் இல்லை. எப்படி கேஷ் இல்லாமல் போக முடியும்? அப்போ நெட் ப்ராஃபிட் வந்து 200 rupees இருக்குது. இயர் பிகினிங்கில் 0 நெட் ப்ராஃபிட், 0 ஸ்டாக்கு. இந்த இயர் எண்டில் உங்களுக்கு 200 rupees நெட் ப்ராஃபிட்டு. யூ ஹேவ் த ஸ்டாக் பீங் 200 rupees. அப்போ கேஷே இல்லையே சார். லாபம் வந்து நீங்கள் 200 சொல்கிறீங்களே, லாபம் இருந்துச்சுன்னா கேஷ் இருக்கணுமே. கேஷ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன காரணம்னா அந்த 200 ஸ்டாக்காக மாறிடுச்சு. அப்போ நெட் ப்ராஃபிட்டோட மைனஸ் இன்க்ரீஸ் இன் ஸ்டாக். 200 ரூபாய் கையில் பணம் வந்தாலும் லாபம் வந்தாலும் சரி, கையில் பணம் இல்லாத காரணம் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. whenever the current asset increases, your cash may be outside. உங்கள் கேஷ் வெளியே போயிடுச்சு. அப்போ அந்த 200 ரூபாய் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேஷ் வந்து எவ்வளோ இருக்குது? 0. ஓப்பனிங்கும் 0, இந்த வருஷம் 0. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் லாபம் இருக்குது, ஆனால் கையில் பணம் 0 தான் இருக்குது. என்ன காரணம்? அந்த கையில் இருக்க வேண்டிய லாபத்துக்கு ஸ்டாக்காக மாறி போயிட்டு. என்னவா மாறிடுச்சு? ஸ்டாக்காக. இப்படி போட்டோம்னா அது பேர் இன்டைரக்ட் மெத்தட். அதே டைரக்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் தான் எடுத்துப்பீங்க. கேஷ் சேல்ஸ் எவ்வளோ? 1000 rupees. அண்ட் கேஷ் பர்ச்சேசஸ் இருந்தால் அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க? 1000 rupees. 2 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 0. இது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். அண்ட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷனுக்கு ரிலேட்டடாக என்னென்ன பணம் வந்துச்சு, லைக் கேஷ் சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தால் கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ் ஒன்லி பணம் வந்தது. எனிதர் ஸ்கிராப் சோல்டு அமௌண்ட் ரியலைஸ்ட் ஆன் சேல் ஆல்சோ பி கமிங் ஹியர். பேமெண்ட்டில் வரும்போது கேஷ் பேமெண்ட் டு பர்ச்சேஸ் மீன்ஸ் கிரெடிட்டார்ஸ், கேஷ் பர்ச்சேசஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் கேஷாக பே பண்ணதெல்லாம் செப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். இது நத்திங் பட் நார்மல் கேஷ் புக்கு தான், ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் தான். பட் வென் இட் கம்ஸ் ஃபார் த இன்டைரக்ட் மெத்தட், ஆல்ரெடி வி ப்ரிப்பேர் த பிஎன்எல் அக்கௌண்ட். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் 200 இருக்கும். ஆனால் 200 இருக்கும்போது ஏன் 0 வந்துருக்கு? இதுக்கும் முடிச்சு போடுங்க. ப்ராஃபிட் 200 ரூபாய் இருக்குன்னா கேஷ் 200 ரூபாய் இருக்கணும் இல்லையா? அந்த 200 ரூபா வராதது காரணம் என்ன அப்படி சொன்னாக்க, தென் கோ அண்ட் ரெஃபர் த கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்கள் கையில் இருக்கிற பணம் அங்கே முடங்கி கிடக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணணும். அதே கரண்ட் அசெட்ஸ் டிக்ரீஸ் ஆக அந்த பணம்லாம் ரியலைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பணம் ஜாஸ்தி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சில ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்டை கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை கொண்டு வரது இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தடில் சம்மை போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சம்மை இன்டைரக்ட் மெத்தடில் போடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிடாமினெண்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற மெத்தட் ஒன்லி இன்டைரக்ட் மெத்தட், நாட் த டைரக்ட் மெத்தட். இருந்தாலும் லாஜிக் தெரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். யூ ஸ்டார்ட் வித் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். அது தனியாக வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ணி ஆகணும்? பிரிக்கணும். இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்தால் என்ன வரும்? கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங். ரெசிட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், அது வந்து ஆப்ரேஷன்ஸ் இல்லையா? கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வரும்போது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங். பேமெண்ட் டு சப்ளையர்ஸ் என்ன வரும்? கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன்ஸ் தானே. பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங். ஓவர் ஹெட் வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். வேஜஸ் அண்ட் சேலரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். டாக்ஸேஷன் கேஷ் ஃப்ரம் என்னது? அது நத்திங் ஸ்டேட்டட்னா ஆப்ரேஷன்ஸ். நத்திங் ஸ்டேட்டட்னா ஆப்ரேஷன். டிவிடெண்ட் வந்து என்னது? கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் இல்லையா? ஷேர்ஸ் வாங்குறதுக்காக நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அப்போ ஃபினான்சிங். ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க் லோன் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங். இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நத்திங் ஸ்டேட்டட்னா ஆப்ரேஷன் சொன்ன டாக்ஸேஷனை ஸ்பெசிஃபிக்காக. இப்போ ஒரு அசெட்ஸை நீங்கள் விற்கிறீங்க, கேபிட்டல் கெயின்ஸ் வருது, அப்போ டேக்ஸ் கட்டினீங்கன்னா அது வந்து கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கான டேக்ஸ் பேமெண்ட். அதே சமயத்தில் சில சமயம் டிவிடெண்ட் கொடுக்கும்போது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. அப்படி டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் கட்டினீங்கன்னா டிவிடெண்ட் இட்ஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, அதுக்கான டேக்ஸும் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் வரும். நத்திங் ஸ்டேட்டட்னா லாபம் வந்திருக்கு, பிஸ்னஸ் செஞ்சு அந்த லாபத்துக்கு டேக்ஸ் கட்டணும், அதனால் அந்த ஆப்ரேஷன்ஸ் வச்சுக்கிறது டிஃபால்ட். இஸ் தட் கிளியர்? நவ் லெட்ஸ் சி. வில் ஸ்டார்ட் வித் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் ரெசிட்ஸில் என்ன இருக்குது? ரெசிட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். Value being 2800.
and payment to suppliers. Payment to suppliers 2000. வேற எங்க இருக்கு ஆபரேஷன்ஸ்? இங்க இருக்கு. overhead expenses paid, தொழில் செய்யறதுக்கு செய்யற செலவு. wages and salaries paid, value being 100. அப்ப this will be called as cash from operation before tax னு வச்சுக்கலாம். taxation இருக்கு. tax paid, tax for operating profit 250. first 500 500 minus 250, 250 being cash from operation, cash from operation. Then we'll now move on to the cash from investing angle. cash from investing la sale of fixed assets irukku. sale of fixed assets, value being 100, and purchase of fixed assets, outflow of cash. Purchase of fixed assets, outflow of cash. Okay, that's all right. அப்படின்னா அல்டிமேட்டா 100 வந்து அவுட்ஃப்ளோ. ஸோ கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கில் நமக்கு கேஷ் வெளியே போயிருக்கு. தென் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங், அண்டர் தட் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால பணம் வந்திருக்கும். இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், value being 300, and dividend paid, outflow of cash, repayment of bank loan repayment, repaid. Okay, value being 300 minus item. So total வந்து பாத்தீங்கன்னா 50 minus item here, cash from financing. Now cash balance opening அல்லது மூணுமே பார்க்கலாம். cash flow, cash from operation, cash from investing, cash from financing. 250 plus மிச்சம் 150, 150 நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாக்க அல்டிமேட் வேல்யூ பீங் 100. இதோட ஓப்பனிங் கேஷை நீங்கள் ஆட் பண்ணுங்க. the opening cash in this case being 50. if I add that, then you will be getting closing capital 150. so closing cash you get. அப்போ டைரக்ட் மெத்தட் வைக்கும்போது ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இட்ஸ் நத்திங் பட் ஓன்லி கேஷ் புக் அதை கேட்டகரைஸ் பண்ணி நம்ம எழுதிட்டோம்னா வேலை முடிஞ்சது. Now let's brief the theoretical background of cash flow statement. Cash flow statement அப்படிங்கிறது a statement reflecting various sources from where cash was generated, அதாவது inflow of cash, how these inflows were utilized, அதாவது outflow of cash. இதுதான் வந்து cash flow statement. Then இதோட objectives என்ன அப்படி சொன்னாக்க, identify the historical changes in the flow of cash and all. So ரொம்ப basic theory தான். cash and cash equivalents like cash in hand, demand deposits with bank and financial institutions. அது தவிர cash equivalents வரும். demand deposits அப்படிங்கிறது current account balance, savings bank balance, இதெல்லாம் வந்து demand deposits. நீங்கள் கேட்டால் உடனே பணம் தரது பேர் demand deposits. cash equivalents அப்படிங்கிறது என்ன, ஷார்ட் டேர்ம் ஹைலி லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்
readily convertible into cash, probably it will have insignificant risk. ஷேர் வாங்குனீங்கன்னா இன்னைக்கு விற்கும் போது வேல்யூ குறையலாம், பட் இது அந்த மாதிரிலாம் குறைய வாய்ப்பே இருக்காது. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா மேக்ஸிமம் 100 ரூபாய்க்கு தான் வாங்குவீங்க, இல்லை மிஞ்சி போனால் கம்மியாக லாஸ் வரும். அண்ட் மெச்சூரிட்டி டேட் இஸ் ஆல்சோ பி லெஸ் தேன் 3 months ஃப்ரம் த ரேட் ஆஃப் அக்விசேஷன். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கேஷ் ஈக்குவலன்ஸ். அதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இன் ஷேர்ஸ் ஆர் நாட் கேஷ் ஈக்குவலன்ஸ். என்ன காரணம்னா ரியலைசபிள் வேல்யூ சர்டன் கிடையாது, அன்சர்டன் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ தட்ஸ் அ திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கேஷ் ஃப்ளோஸை நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, இன்வெஸ்டிங், மூணாவது வந்து ஃபினான்சிங் கேஷ் ஃப்ளோ. இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ தான் ஒன்று நீங்கள் டைரக்ட் மெத்தடில் போடலாம், இல்லை இன்டைரக்ட் மெத்தடில் போடலாம்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம டைரக்ட் மெத்தடில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிவன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. இப்போ இந்த கேசஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அண்ட் அதில் இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் எக்ஸுங்கிறவனுக்கு லோன் கொடுக்குறீங்க. அப்போ இது லோன் கொடுத்தால் அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், லைக் கேபிட்டல் பேமெண்ட்ஸ். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? This interest is nothing but your income. Now the question is, how will I treat this, sir? லோன் கொடுக்குறீங்க அப்படி சொன்னாக்கா அது எப்போதுமே கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங், ரைட்? அதே சமயத்தில் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா தட் மே பி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கும் இருக்கலாம் அண்டு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங்கும் இருக்கலாம். இது எப்போ ஆப்ரேட்டிங்காக இருக்கும்? லோன் கொடுக்கறது உங்களுடைய தொழிலாக இருந்துச்சுன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ். லோன் கொடுக்கறது உங்களுக்கு தொழிலாக எப்போ இருக்கும் அப்படின்னா யூ ஆர் பீங் எ பேங்கர். ஸோ பேங்கிங் கம்பெனி ஆஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு திஸ் வில் பி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். லெட் சி. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கில் லோன் கிவன் வில் பி தேர். கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் கால் லோன் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்காக இருக்கும். இது கேஷ் இது வந்து நெகட்டிவ்ல இருக்கும் இல்லையா, பணத்தை கொடுத்தா அவுட்ஃப்ளோ, இதெல்லாம் இன்ஃப்ளோ. அதில் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ப்ரொவைடட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிவன் இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தால் பேங்க் எக்ஸெட்ரா, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிவன் டு சப்சிடரிஸ் இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா இது எங்கே போயிடணும்? ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட்டிங்க்கு மாறிடும். ஓகே. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிவன் பை நான் ஃபினான்ஷியல் இன்டர்பிரைஸ், இது மாற்றி போட்டோம். இது வந்து ஆப்ரேட்டிங்காக இருக்கும், இது இன்வெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் எரர் இருக்குது இந்த இடத்துல, சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, திஸ் பார்ட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் மாற்றிங்க, இந்த ஒரு பார்ட் மட்டும். இல்லைன்னா இந்த பேங்க்ஸ் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கலாம். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிவன் பை ஃபினான்ஷியல் என்டர்பிரைசஸ் அண்ட் பேங்க்ஸ் இங்கே இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல இருக்கணும். எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்குறாங்க, சப்ளையர்ஸ் ஆஃப் குட்ஸுக்கு கொடுக்குறாங்க, லேட் பேமெண்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸு, அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பிஸ்னஸுடைய அன்றாட ஆப்ரேஷனுக்கானது. அப்போ இதெல்லாம் ஆப்ரேட்டிங்கில் வரும். இந்த இடத்துல பேங்க் வரக்கூடாது, இந்த இடத்துல பேங்க் வரும். இஸ் தட் ஓகே? தட் சேஞ்ச் யூ ஹேவ் டு மேக். Next, நெக்ஸ்ட் ரிப்பீட் இருக்கு, இதை கட் பண்ணிடுங்க. என்னப்பா? ஓகே ஓகே, the next one is paid. அதை அப்படியே மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. This is earned, this will be next block is all about paid. அதே லாஜிக்கில் ரீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. Is that clear? Now
இன்வெஸ்டிங் தான். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவரா இருந்தால் அது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங்கில் மாறிடும். இதையும் நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பெய்டு, tax on your operating income will be cash from operations, tax on capital gain will be investing angle, tax paid on dividend distribution will be financing. எல்லாமே அவுட்ஃப்ளோ தான். ஓகே, அந்த டிடிஎஸ் ஆங்கிளையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அந்த டிடிஎஸ் ஆங்கிளையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டிடிஎஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் இன்கம், operating expenses or the receipts and payment from any investing and financing activity cannot be netting off. That's all. So in the details போதுமானது. We'll try to solve a comprehensive illustration now. Problem number 2. Now, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, I just prepared this angle. Cash from operation, cash from investing, cash from financing. When you are adding these three, cash from operation plus cash from investing, cash from financing, அதோட நீங்கள் ஓப்பனிங் கேஷ் மீன்ஸ் கேஷ், பேங்க் அண்ட் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் வில் பி கெட்டிங். So I am going to discuss about indirect cash flow statement method. So indirect method. Under indirect method நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, பேலன்ஸ் ஷீட்லேருந்து 2 பீரியட்ஸ்க்குரிய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிறத எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும், ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி. அதுலேருந்து நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க. அப்போ உங்களுடைய ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்டில் ஆர் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் இருக்குன்னா, வாட் இஸ் த ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் பீரியட், நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட். யூ கேன் ஸ்டார்ட் திஸ் ஒன். Closing minus opening. That's how you can start. That's how you can start here. Right. Then what you have to do அப்படின்னு சொன்னாக்க, இதை நான் இப்போ எப்படி பிளாக்காக பிரிக்கிறேன்னு பாருங்க. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பிஃபோர் டேக்ஸ் மைனஸ் டேக்ஸ் பெய்ட், தென் யூ வில் கெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் சிம்பிளி ஆர் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆஃப்டர் டேக்ஸ். இதுதான் இந்த நம்பர். கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸி இல்லையா? சேல் ஆஃப் அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸ், இது இன்ஃப்ளோ.
Purchase of non-current assets outflow can be subtracted. அதே சமயத்தில் any other income from investment, income from investing activity, லைக் நீங்கள் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கிறீங்க, யூஆர் கெட்டிங் டிவிடெண்ட், அண்டு பில்டிங் வாங்கி வச்சுருக்கிறீங்க, ரெண்ட்டு விட்டுருக்கிறீங்க, அந்த ரெண்ட்டு இதெல்லாமே இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கில் வரணும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்டிங். அஃப்கோர்ஸ் டேக்ஸ் பெய்ட் ஃபார் த கேபிட்டல் கெயின்ஸ் எ பார்ட் ஆஃப் திஸ். கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், டிபென்ச்சர் இஷ்யூ ஆர் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் borrowed, இதெல்லாமே இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ். அதுவே குறைஞ்சது அப்படி சொன்னாக்கா that will be outflow of cash. Apart from that, interest paid for loan and dividend paid for equity shares and preference shares and tax paid for the dividend distribution, இது dividend distribution குறியது, இது capital gain குறியது. Okay, இது outflow, இது outflow, இது outflow, இது outflow, then ultimately you will get cash from financing. Cash from operation plus investing plus financing மூணு சேர்த்தா இந்த நம்பர், அதோட ஓப்பனிங் கேஷ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கேஷ் கிடைக்கும். ஆனால் நெட் ப்ராஃபிட்லேருந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா we can have two blocks here. First non-cash and non-operating எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பேக் பண்ணிடுங்க. non-cash and non-operating expenses. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? இது வந்து நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ். நான் ஆப்ரேட்டிங் அப்படின்னு சொன்னாக்கா பீண்டலுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இன்ட்ரெஸ்ட்டை டெபிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்காக? கடன் வாங்குனீங்க, அது கொடுக்க வேண்டியது. அப்போ இதை நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கணும். அது எங்கே போகணும்? கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் போக வேண்டியது. ஓகே, ஸோ இந்த சம்மந்தம் இல்லாத, நம்மளுடைய ஆப்ரேஷன் சம்மந்தம் இல்லாத சில எக்ஸ்பென்ஸ் பீண்டலுக்கும் டெபிட் பண்ணியிருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்ட்ரெஸ்ட் பெய்ட், as well as tax paid on financing activity, tax paid on investing activities, இதெல்லாமே P&L கொண்டு டெபிட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணிடுங்க. ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜிஆர் அண்ட் P&L, ஜிஆர் அண்ட் அதர் ரிசர்வ், அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பேக் பண்ணிக்கலாம். மைனஸ் வாட்? நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? மைனஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் P&Lக்குள்ள கிரெடிட் சைடில் போட்டதுனால ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இது உங்களுடைய இன்டென்ஷனால் சம்பாதிச்சதா? உங்களுடைய இன்டென்ஷன் வந்து என்னது? எதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதுலேருந்து வந்ததாக இருக்கணும். சிங்கர் அகாடமின்னு சொல்லலாம், கோச் பண்ணி ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து வந்து ரெவன்யூவாக இருந்துச்சுன்னா அது பேர் ஆப்ரேட்டிங். அதை விட்டு சும்மா ஹாலில் இருக்கும்போது ரெண்ட்டை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொன்னாக்கா அது நீங்கள் ரெண்ட் விட்டு சம்பாதிச்சு போகலாமே, கிளாஸ் ஒழுங்காக எடுக்கலாம் தானே அர்த்தம். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் லிங்க் த லாஜிக். இஃப் எனி ரெவன்யூ ஜென்ரேட்டட் பை லெட்டிங் அவுட் திஸ் சிங்கர் அகாடமிஸ் ப்ரிமிசஸ் ஆர் assets, okay, we have the projectors and all, we let out for some period and generating income அப்படி சொன்னாக்க அது இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்டிங். இன்வெஸ்ட் பண்ணி வச்சதுலேருந்து வரக்கூடிய வருமானமே ஒழிய நீங்கள் தொழில் சார்ந்து சம்பாதிச்சது கிடையாது. இதில் டெப்ரிசியேஷன், இதில் வந்து என்ன வரும்? அப்ரிசியேஷன்ஸ் வரும். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஜிஆர், இந்த வருஷம் லாபம் கம்மியாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க அது. அதே சமயத்தில் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஓகே, இன்ட்ரெஸ்ட் இன்கம், இது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன அர்த்தம்? நீங்கள் வாங்கின கடன் கொடுத்துருக்குறீங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன அர்த்தம்? பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிறீங்க, அதுக்கு வருது இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுமே நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் எக்ஸ்பென்சஸ். அப்பார்ட் ஃப்ரம் தேட், வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், இதான் ஃபர்ஸ்ட் பிளாக். இது ஃபர்ஸ்ட் பிளாக். செகண்ட் பிளாக்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, யூ ஹேவ் டு ஆட் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் as well as increase in current liabilities. இந்த வருஷம் நீங்கள் ₹1 கூட வாங்கலை, ஆனால் ஒரு 5000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஸ்டாக் இருக்கும், அதான் சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். கையிலேருந்து பைசா ஒன்றும் கூட போகாமல் கையில் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு கையில் பணம் வந்திருக்கு, ஆனால் ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா போன வருஷத்தோடைய பர்ச்சேசஸ், போன வருஷத்தோடைய ஸ்டாக் அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் குறைஞ்சிருக்குமா இல்லையா?
ஸோ ஸ்டாக் 1 லேக்லேருந்து 80 குறைஞ்சிருச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் 20,000 rupees மேபி இன் யுவர் ஹேண்ட் as கேஷ். அப்போ அப்படியே ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா இஃப் த கரண்ட் அசெட் இஸ் இன்க்ரீசிங், நீங்கள் அசெட்ஸ்லாம் வாங்கி போட்டீங்க, ஸ்டாக்லாம் வாங்கி போட்டீங்க, விற்கவே இல்லைன்னா லாஸ் இருக்குன்னு நீங்கள் காமிக்கிறீங்க. ஆனால் பணம் என்ன இருக்குது, பணம் கையில் இருக்கா தானே, எல்லாமே பொருள் எங்கே இருக்குது, ஸ்டாக்காக நமக்கு இருக்குது. அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸும் டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸும் நமக்கு மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டங்கள். இஃப் யூ டூ திஸ் ultimately you will get this value. Is that okay? இதே மாதிரி இங்கே டேக்ஸ் பெய்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் நான் ஆப்ரேட்டிங்னு சொல்லி ஆட் பண்ணிக்கணும். டேக்ஸ் ப்ரொவிஷன் என்ன காரணம்னா டேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால பணம் வெளியே போயிருக்காது, ஆனால் டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் வெளியே போயிருக்கும். ஓகே, பிஎன்எல்க்குள்ளே எதை டெபிட் பண்ணுவீங்கன்னா ப்ரொவிஷன்ஸை டெபிட் பண்ணுவீங்க. அதில் ஃபைனலாக எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கோ வேல்யூ பண்ணி பேமெண்ட் பண்ணுவீங்க, அதை நீங்கள் மைனஸ் பண்ணியிருக்கணும். அந்த பேமெண்ட் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுங்கள், இஸ் இட் ரிலேட்டட் டு த ஆப்ரேஷன்ஸா அல்லது இன்வெஸ்டிங்காக ஃபினான்சிங்காக, அது மாதிரி நமக்கு எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ ஐ ஹவ் கிவன் த ஃபார்மேட் ஹியர். ஹியர் இஸ் தட் ஃபார்மேட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபார்மேட் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். ஓகே, hope it is readable. Okay, so cash from operations la non net profit for the period எடுத்துக்கிட்டு first வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நான் கேஷ் ஆர் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை ப்ளஸ் பண்ணுறோம், நான் கேஷ் ஆர் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை எக்ஸ்பென்சஸை ப்ளஸ் பண்ணுறோம், இன்கம்மை மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கரண்ட் அசெட்ஸு டிக்ரீஸ் ஆனாலோ கரண்ட் லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ அது வந்து நமக்கு கேஷ் வெளியே வந்திருக்கு, உள்ளார வந்திருக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ரிவர்ஸில் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் அண்ட் டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ். கிரெடிட்டர்ஸ் வந்து 1 lakh போன வருஷம் இந்த வருஷம் 50,000 இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, கையில் இருக்கிற பணம் செட்டில்மெண்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் போயிருக்கு, கிரெடிட்டர்ஸ் குறைஞ்சதுனால கையில் பணம் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இது 2 பிளாக். ஸோ இதில் வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பிஃபோர் டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் டேக்ஸ் பெய்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். இன்வெஸ்டிங்கில் வரும்போது சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் டேக்ஸ் பெய்ட் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் எல்லாமே போடுங்க. 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் த ஃபுல் வேல்யூ. அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரே பேஜில் போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு டேட்டா வந்து இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த வேல்யூலாம் கொடுக்கலன்னா என்ன சார் பண்ணலாம், சம்டைம்ஸ் யூ நீட் டு ஓப்பன் த கன்சர்ன் அசெட்ஸ் அக்கௌண்ட். நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கன்சர்ன் அசெட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அசெட்ஸ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் WDV மெத்தடில் ரெக்கார்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த மாடல். இன்னொரு மாடலில் வந்து ஒரிஜினல் வேல்யூ அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ரெக்கார்ட் பண்ணுறது இன்னொரு மாடல். அப்போ இது எப்படி இருக்கும், ஆல் திஸ் திங்ஸ் எகெயின் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான். அந்த லாஜிக் இருந்தால் இதை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷுட் பி இன் த டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் ஷுட் பி இன் த கிரெடிட் சைட். ஓகே, எப்போ அந்த அசெட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை டெபிட் பண்ணுங்கள். எப்போ இன்க்ரீஸ் ஆகும், கேஷ் ஃபார் பர்ச்சேசஸ், அண்ட் எப்போ குறையும், டெப்ரிசியேஷன் குறையும், அண்டு கேஷ் ஃபார் சேல்ஸ் குறையும். அப்படி சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதிகமாகும், ப்ராஃபிட் ஆன் சேலு அண்ட் லாஸ் ஆன் சேல்ஸாக இருந்துச்சுன்னா குறையும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூ மே ஹேவ் வாட், 2 வருஷத்துடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அசெட்ஸோடைய ஓப்பனிங் வேல்யூ, க்ளோசிங் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேஷ் கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும், இந்த கேஷ் டீட்டெயில்ஸ் தான் வேணும். இந்த கேஷ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம எங்கே கொண்டு போக போகிறோம், கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு போக போகிறோம். அப்போ வேண்ட்டு இது கொடுக்கல, நம்ம 4 விஷயங்களும் கொடுத்துருந்தா அதை போட்டு மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் கண்டுபிடிச்சு நீங்கள் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் கொண்டு போங்க. ஓகே, இதெல்லாமே எந்த வேல்யூவில் இருக்கும், WDV வேல்யூவில் இருக்கும். அதே அசெட்ஸ் ஒரிஜினல் வேல்யூவில் வரும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன வேல்யூவில் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரிஜினல் வேல்யூவில் இருக்கும். அது வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அண்டு கேஷ் சேல்ஸ் அது வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும், லாஸ் ஆன் சேல்ஸு வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும். அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஒரிஜினல் வேல்யூவில் இருக்கும், என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்களோ அந்த வேல்யூ. டெப்ரிசியேஷன் இதில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டெப்ரிசியேஷன்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் நமக்கு இருக்கும். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் யூஸ்வலாக லைபிலிட்டி சைடு ஐட்டம் இல்லையா, ஆர் அசெட்ஸ்லேருந்து மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்பியர்ஸ் இன் த credit side and closing balance will appear here, right?
நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எல்லா அசெட்ஸுக்கும் அந்த வருஷத்துக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷனோ அது P&L அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு போடுவீங்க. இல்லை டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் லேட்டர் தட் டெப்ரிசியேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த P&L அக்கௌண்ட். அதனால் டெப்ரிசியேஷன் இங்கே போகிறேன். இதுதான் எல்லா அசெட்ஸோடைய கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன். இதுவும் சேம். ரைட். எந்த அசெட்ஸ் விற்கிறீங்களோ அந்த வித்த அசெட்ஸ்க்கான அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வாங்கின டேட்லேருந்து வித்த டேட் வரைக்கும் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒரு அசெட்ஸ்க்கான டெப்ரிசியேஷன் இயர் ஆன் இயர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்யூமுலேட் பண்ணிட்டே வருவீங்க. என்னைக்கு அந்த அசெட்ஸ் விற்கிறீங்களோ இனிமேல் அந்த ப்ரொவிஷன் தேவையில்லை. அதனால ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் வந்து அசெட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். வித் அசெட்ஸோடைய மொத்த டெப்ரிசியேஷன் சின்ஸ் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் டு சேல். ஓகே, இது பேர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். உங்களுக்கு ஒன்று அசெட்ஸ் WDV மாடலில் கேட்பாங்க, அல்லது அசெட்ஸ் ஒரிஜினல் வேல்யூவில் கேட்டிருப்பாங்க. எந்த மாடலில் கேட்குறோன்னு அந்த மாதிரி ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு லைபிலிட்டி சைடில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோ அல்லது நான் கரண்ட் லைபிலிட்டிஸோ அது லைபிலிட்டி சைடு அப்படிங்கிறதுனால ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட்லையும் இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கிரெடிட் பண்ணுங்கள், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுங்கள். ஓகே, எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் தீஸ் திங்ஸ். நான் கரண்ட் லைபிலிட்டிஸாக இருந்தால் பாரோயிங்ஸாக இருக்கலாம். அண்ட் அதுவே ரெடம்ஷன் பைபேக் ஷேர்ஸ் எல்லாம் வரும்போது வேல்யூ குறையும், ஆப்போசிட் சைடில் போடுங்க. இப்படி பைபேக் பண்ணும்போது சில சமயம் நீங்கள் அதிக வேல்யூ கொடுக்குற மாதிரி வரும், லைக் ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன். தட் ஆல்சோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு அட்ஜஸ்ட் தட். இஸ் தட் ஓகே? நவ் apart from that, what are the other assets account and liabilities account you need to know அப்படின்னு சொன்னாக்க debtors அக்கௌண்ட்டும் BR அக்கௌண்ட்டும் சேர்த்து எப்படி போடுறது, அண்ட் கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எப்படி சேர்த்து போடுறது, இது மாதிரியான ஐட்டங்கள்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெரி ஆஃபன் திஸ் ஒன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஆர் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட். ரெண்டுமே ஒரே பேட்டர்ன். இது மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ஓப்பனிங் பேலன்ஸ் ஷுட் பி given in the liability side. ஓப்பனிங் பேலன்ஸ் அதனால் கிரெடிட் சைடில் போடுறேன், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் போடுறேன். இந்த ப்ரொவிஷன் எப்போ அதிகமாகும்னு சொன்னால் இந்த வருஷம் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குன்னு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறலையே அது கிரெடிட் சைடில் வரும். பை டெபிட்டிங் த P&L அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் பண்ணதில் இமீடியட்டாக எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறனோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் டு பேங்க். ஸோ பேமெண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. கீழே ஒர்க்கிங் நோட்டில் ப்ரொவிஷன் கிரியேட்டட் அப்படின்னு சொன்னாக்க இங்கே பாருங்கள். ஓகே, டேக்ஸ் ப்ரொவிஷன் அதுதான் வந்து நான் என்ன பண்ணுறேன், P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருப்பேன், அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். என்ன பண்ணியாகணும், பேங்க்கில் என்ன பேமெண்ட் பண்ணணும் அதுதான் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன்லேருந்து மைனஸ் டேக்ஸ் போய்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். அதனால் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஆர் ப்ரொபோஸ் டிவிடெண்ட் ரெண்டுமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த வருஷம் P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணி அடுத்த வருஷம் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, 23-24 ஃபினான்ஷியல் இயருக்கு எவ்வளோ சார் டேக்ஸு, அது முடிச்சு என்ன லாபம் கண்டுபிடிச்ச பிறகு தான் போட முடியும், அது வரைக்கும் என்னால் போட முடியாது. ஸோ யூ ஹவ் டு வெயிட் ஃபார் தட். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓப்பனிங் இந்த வருஷம் பேமெண்ட் பண்ணுறீங்க, இந்த வருஷம் கிரியேட் பண்ணது அடுத்த வருஷம் பேமெண்ட் பண்ணுவீங்க. நத்திங் ஸ்டேட்னு சொன்னால் க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் கிரியேட்டட் இன் த கரண்ட் இயர், ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் பெய்ட் இன் த கரண்ட் இயர். இதான் லாஜிக். இஃப் தெர் இஸ் அ டீவியேஷன் அதுவும் நோட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கும் ப்ரொபோஸ் டிவிடெண்ட்டுக்கும் சேமாக ஃபாலோ பண்ண முடியும், ரெண்டுக்கும் சேமாக இருக்கும். கிளியர்? ஸோ கம்ப்ளீட் ஃபார்மேட் கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, கொடுத்துருக்கிற பேலன்ஸ் ஷீட் தான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கொடுத்துருக்கிற பேலன்ஸ் ஷீட் தான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். Shall we now proceed to solve one illustration?
Now, question number 2. From the following information contained in income statement and balance sheet of A Limited, prepare cash flow statement. Income statement for the year ended March 31, 2021. Net sales. இதெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தால் அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா அதுலேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். Like cash cost of sales, not a matter for me. Depreciation, non-cash item, இது ஒரு adjustment incorporate பண்ண தெரியணும். And salaries and wages, operating expenses விட்டுருங்க. Provision for taxation வந்து என்னது? An item to be incorporated. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கரிங் இன்கம், ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் எக்யூப்மெண்ட், அசெட்ஸ் விற்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியோட சேர்ந்து வருது. அதனால் இது வந்து ஆப்ரேஷன் கிடையாது, இதே நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ யூ ஹேவ் டு இன்க்ளூட் தட் நான் ஆப்ரேட்டிங். ரீட்டைன் earnings and profits brought forward from the previous year, இது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் ப்ராஃபிட் பேலன்ஸ். Dividend declared and paid during the year, dividend paid also be non cash, non operating. என்ன காரணம்? இது நான் ஆப்ரேட்டிங். என்ன காரணம்? இது வந்து இன்வெஸ்டிங் ரிலேட்டட் கூடியது. அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 1638 இங்கே வந்துச்சு பாருங்கள் இயர் எண்டில். போன வருஷத்துலேருந்து ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணது 1518 அது கொடுத்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தால் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்? அதுலேருந்து நான் கேஷ் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. மற்றபடி ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஓவர், அதுதான் நமக்கு மெயின். இதில் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் நான் கரண்ட் அசெட்ஸ் இருக்குல்லையே, அது ஸ்கெடியூல் போட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு இன்கார்பரேட் தட் ஆல்சோ பிட் லேட்டர். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். எடுத்தோன்னே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? பேலன்ஸ் ஷீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். லெட் சி. ஃபார்மேட் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்டர் இன்டைரக்ட் மெத்தட். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். செகண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங். தேர்ட் கண்டுபிடிக்கிறது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங். அண்ட் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆப்ரேஷன் ப்ளஸ் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ப்ளஸ் கேஷ் ஃப்ரம், அதே ஆர்டர்லேயே போடலாமே, கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் அண்ட் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங். இதோட ஓப்பனிங் கேஷ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூல் கெட் வாட்? closing cash. You'll get closing cash. இப்போ இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் 600 and 720 கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் லெவலில் இருக்கு 2020 and 2021. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 600 இங்கே இருக்குது, இங்கே வந்து 720 இருக்குது. ஸோ 600 should be the opening and closing being 720. From this it is very clear. Cash from operation, cash from investing, financing மூணு சேர்த்தா எவ்வளோ வந்துருக்கணும்? 120 வரணும்னு தெரிஞ்சிருச்சு. ரைட். இதில் நான் கரண்ட் அசெட்ஸ் தவிர மிச்சம் எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிக்க போகிறேன். ஓகே. ஐ நீட் ஸ்பேஸ், அதனால் இந்த பார்ட் மட்டும் நான் முதல் எடுத்துக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்கு? நான் கரண்ட் அசெட்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங், வேர் பில்டிங் அண்ட் எக்யூப்மெண்ட் we have been given original cost as well as accumulated depreciation ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த கேஷ் இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ டியூ டு த பில்டிங் அண்ட் எக்யூப்மெண்ட் சொன்னால் நீங்கள் ஒரிஜினல் காஸ்ட் அலாங் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டெப்ரிசியேஷன் மாடலில் போட வேண்டியது இருக்கும். அண்ட் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட். இது தவிர வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுக்கல, வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நமக்கு கொடுக்கல. ஒன்லி ஃபார் த நான் கரண்ட் அசெட்ஸுக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற செட்டுக்கு எதுலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் எதுக்குமே நீங்கள் லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ தேவைப்படுனா ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து இது வாங்கினேன் வித்தேன்னு சொல்லும்போது அந்த டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணியிருப்போம், அதுக்காக நம்ம கண்டுபிடிக்க தான் யூஸ் பண்ணுவோம் ஒழிய மற்றபடி தேவை இருக்காது. அப்போ ஷேர் கேபிட்டல் வந்து
என்ன இருக்கு 3600 ல இருந்து இயர் பிகினிங்ல இயர் எண்ட்ல 4414 இன்க்ரீஸ் இருக்குன்னா என்ன நடந்திருக்கும்? We might have issued the share capital, otherwise issue of equity share capital. How much is that? The difference between these two? 840 will be the answer here. Reserves and surplus opening closing difference is nothing but net profit earned for the current period. எவ்வளோ? 120. And நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல இல்லை, ட்ரேட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா? கரண்ட் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்ஃப்ளோ, கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்ஃப்ளோ. அதே மாதிரி பேஸ் பண்ணி பார்ப்போம். கரண்ட் லைபிலிட்டிஸ்ல பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து 2400லேருந்து 2340 குறைஞ்சிருக்கு. எப்போ குறையும்? when you are making the payment, outflow is there. அப்போ ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ், சாரி ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து எதுக்கு வரும்? நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டங்கள். செகண்ட் பிளாக்காக நான் மைண்டில் வச்சுக்க சொன்னேன், என்னது? கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல ஏற்படுற சேஞ்சஸ். நவ் ட்ரேட் பேயபிள்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் ஆச்சுன்னா பணம் வந்து என்ன இருக்கும்? பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன நடந்திருக்கு? 240 இருக்கு, 480 மாறி இருக்கு. அப்போ இன்னொரு 240 இன்க்ரீஸ் ஆனதுக்கு நான் பணம் தராமல் கையில் வச்சிருக்கிறேன். இப்போ பணம் ஜாஸ்தி இருக்கும், கேஷ் அக்கௌண்ட்லையும் மீன்ஸ் ப்ராஃபிட் அக்கௌண்ட்லையும். ஆடபிள் ஐட்டம். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் இருந்தாலே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஓகே, ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா போடணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் போட்டுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஷுட் பி இந்த டெபிட் சைட், கிரெடிட் சைட் 120. க்ளோசிங் ஷுட் பி in the debit side. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி லெஜர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் தட் கிளியர்? கிளியரா? அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போடலன்னா சார், அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் could have been paid in the current year, closing could have been created here. அதாவது க்ளோசிங் வந்து P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், value being 132 and payment is 120. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க? cash from operation before tax minus tax paid, the value being 120. அப்போ the ultimate value is nothing but cash from operation. Clear? So இங்கே ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் எவ்வளோ இருந்துச்சு? கரெக்டா? $120, $132 கரெக்டு. இங்கே 880 வருது. சரி பார்க்கலாம். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். we may have the adjustments, we will keep it pending. அப்போ இதை நம்ம இப்போ போடக்கூடாது. I just keep it pending. அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இது சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்துச்சுன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ வித் தட் we have posted all the items of the liability side. அசட் சைடில் நான் கரண்ட் அசெட்ஸ் மட்டும் தனியாக போடணும். நான் கரண்ட் அசெட்ஸ் ஸ்கெடியூல் நம்பர் 1ல உள்ளது முத போட்டு முடிக்கலாம். நான் கரண்ட் அசெட்ஸ் where in case of land what happens? In case of land no adjustment. ஆனால் 480 960 மாறி இருக்குன்னா என்ன அர்த்தமா இருக்கும்? purchase of land 480 960 மாதிரி இருக்குன்னா 480 பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ பணம் என்ன இருக்கும்? வெளியே போயிருக்கும் இல்லையா? பில்டிங் அண்ட் எக்யூப்மெண்ட் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இதுக்கெல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால தனியாக ஓப்பன் பண்ணுறேன். பில்டிங் அண்ட் எக்யூப்மெண்ட் அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் இருக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் பீங் 3600. Closing balance should be
5760. அதே மாதிரி accumulated depreciation, opening balance should be in the credit side 1200, closing balance should be 1320. ஸோ அசட் சைட்லேருந்து நம்ம போட வேண்டிய நான் கரண்ட் அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இஸ் தட் கிளியர்? தென் வில் மூவ் ஆன் டு தி கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸில் இன்வென்ட்ரிஸ், கரண்ட் அசெட்ஸில் இன்வென்ட்ரி. இப்போ கரண்ட் அசெட்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லேயே 2 பிளாக்காக வச்சுக்கலாம். அதில் இன்வென்ட்ரி 2640 இருக்குது, 960 குறையுது. அப்போ இன்வென்ட்ரி குறைஞ்சதுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? சேல் பண்ணியிருப்பீங்க. டிக்ரீஸ் இன் ஸ்டாக், கையில் பணமாக மாறி இருக்கும். வித்தா பணம் வந்திருக்கும். எவ்வளோங்க அது? 1680 இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ். அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள்ஸ் என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம பணம் வெளியில் போய் முடங்கியிருக்கு. ஸோ அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் எவ்வளோங்க வேல்யூ? 180 மைனஸ் ஐட்டம். அண்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டோம். அண்டு அட்வான்சஸ் ஓகே, பேமெண்ட் மேட் இன் அட்வான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 78 இருந்துச்சு 90 ஆயிருக்குன்னா நீங்கள் பணத்தை கொடுத்துருக்குறீங்க. அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். இஸ் தட் கிளியர்? That value being 12 rupees. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஓகே, இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் சோல்டு டியூரிங் த இயர் 720. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அதே சமயத்தில் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் டெப்ரிசியேஷன் இருக்குது. டெப்ரிசியேஷன் என்ன பண்ணுவீங்க? டெப்ரிசியேஷன் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனில் டெப்ரிசியேஷன் போடுவீங்க. இன்னொரு இடம் P&L டெபிட் பண்ணியிருக்கிறதுனால அதை ரிவர்ஸ் பண்ணுறீங்க. டெப்ரிசியேஷன் வேல்யூ பீயிங் 600. இங்கே ஆடபிள் ஐட்டம், இங்கே கிரெடிட்டில் போட வேண்டிய ஐட்டம். அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 880. ஸோ இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணது 880 rupees. P&L டெபிட் பண்ணது 880. அப்படின்னா இன்னொன்று அது டபுள் என்ட்ரி மாதிரி போட்டே வர வேண்டியதான். எவ்ரி திங் ஷுட் பி இன் டபுள் என்ட்ரி, லைக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளது எல்லாமே. அப்போ இது 1000, இது 1000. த பேங்க் பேமெண்ட் வில் பி பேலன்சிங் ஃபிகர் 868. அப்போ இங்கே 868 போட்டுங்க. மைனஸ் ஐட்டம் கொடுக்கல அப்படி சொன்னாக்க ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பெய்டு, க்ளோசிங் பேலன்ஸ் கிரியேட்டட் போட்டிருக்கலாம். பட் இதில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறோம். என்ன கொடுத்துருக்கிறோம்? ப்ரொவிஷனை கொடுத்துட்டோம். சில சமயம் பேமெண்ட்டை கொடுத்துருவோம், சில சமயம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருவோம், சில சமயம் ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. 3 கேசஸ்லையுமே ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ வித் தட் வாட் ஹேப்பன்? வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் திஸ் வேல்யூஸ். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் விற்றதில் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. யூ நோ தட் த லாஸ்ட் line says original cost of equipment being 720. Original cost of equipment being 720. Okay, கவனிங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கான்செப்ட். இதில் இந்த ஒர்க்கிங் நோட் கிளாரிட்டி வரணும் உங்களுக்கு. ஒர்க்கிங் நோட் ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ், அதுக்கு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். then you will get the WDV. இதை விற்கிறீங்க கேஷுக்கு. இதனால் உங்களுக்கு அல்டிமேட்டாக ப்ராஃபிட் லாஸ் வரும். ஓகே, இது சேல் வேல்யூ. அப்போ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் சேல் வந்து 720. ப்ராஃபிட் அண்ட் சேல் 120, சாரி. ஸோ 120. அந்த அசெட்ஸோடைய ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ இருக்கு? 720 இருக்கு. இப்போ எனக்கு என்ன தெரியாது? அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் தெரியாது.
அதோட இன்னைக்கு WD வேல்யூ என்னன்னு தெரியாது, கேஷ் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு தான் அசெட்ஸ் அக்கௌண்ட் நல்ல கிளாரிட்டி இருக்கணும்னு சொன்னேன். இப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா the whatever the value you get, you know, is nothing but accumulated depreciation of the assets sold. எவ்வளோ வேல்யூ, அது எங்கே போயிடும், இங்கே போயிடும், accumulated depreciation. அப்போ எந்த அசெட்ஸ் விற்றோமோ அந்த அசெட்ஸ் கூட accumulated depreciation வந்து accumulated depreciation வந்து building and equipment அந்த அசெட்ஸ் அக்கௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். we got it now. ஒரிஜினல் வேல்யூ 720 இருக்குது, இந்த அமௌண்ட்டை இங்கே போட்டேன், இது பேலன்ஸ் ஃபிகர். 720ல் 480 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 240 இஸ் த WD வேல்யூ. இதை விற்கும் போது 120 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துருக்குன்னா ஆக்சுவலாக இது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க, 360க்கு வாங்கியிருப்பீங்க கேஷ். நான் இதெல்லாமே இன்கார்பரேட் பண்ணுங்க. வாட் எவர் த வேல்யூ போஸ்ட் இட் ஷுட் பி போஸ்டட் ட்வைஸ் இல்லையா. டெப்ரிசியேஷன் 2 முறை போட்டாச்சு, விற்கும் போது 360 வந்திருக்கு, இதை 2 முறை போடணும். ஓகே, கேஷ் ப்ராக்கெட்டில் சேல் வேல்யூவை குறைக்கும். இன்னொரு இடம் சேல் ஆஃப் பில்டிங் அண்ட் எக்யூப்மெண்ட் 360. அதில் நமக்கு டெப்ரிசியேஷன் லாபம் வந்திருக்கு. ப்ராஃபிட் இன்க்ரீசஸ் த வேல்யூ ஆஃப் தி அசெட், ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் 120. இந்த ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் பீன்றக்குள்ள கிரெடிட் சைடில் இருக்கும், நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம் அது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். ப்ராஃபிட் ஆன் சேல் எதெல்லாமே ட்ரேடிங் அண்ட் பீன்றக்குள்ள கிரெடிட் சைடில் வருமோ அதெல்லாம் மைனஸ் ஐட்டம், இதெல்லாம் டெபிட் சைடில் வருமோ அதெல்லாம் ப்ளஸ் பண்ண வேண்டிய ஐட்டம். ஏன்னா டெபிட் சைடில் வரதெல்லாமே ப்ராஃபிட்டை குறைச்சிருக்கும், ஆனால் பணம் வெளியே போகல, அதனால் ஆட் பேக் பண்ணால் அதிகமான கேஷ் கையில் கிடைக்கும். அதே மாதிரி கிரெடிட் சைடில் இருக்கிறதுலாமே போட போட லாபம் அதிகமாக இருக்கும், ஆனால் அது ரிலேட்டட் டு த ஆப்ரேஷன் கிடையாது, அதால் பணம் குறைஞ்சிருக்கும், அதெல்லாம் மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டங்கள். ஸோ 120. இஸ் தட் கிளியர்? we got it now. நெக்ஸ்ட் வேற என்ன பெண்டிங் இருக்குது, இங்கே மேலே ஒரே ஒரு ஐட்டம், மிச்சம் எல்லாமே போட்டாச்சு. இந்த டிவிடெண்ட் டிக்ளேர்ட் அண்ட் பெய்டு, டிக்ளேர்ட் அண்ட் பெய்டு டிக்ளரும் பண்ணாங்க, பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. 720 டிக்ளேர் பண்ணும்போது பீண்டலுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரொப்போஸ்ட் டிவிடெண்ட் 720 அண்ட் ஆல்சோ பெய்டு. ஓகே, டிவிடெண்ட் பெய்டு வந்து இங்கே வந்துடணும். ப்ரொப்போஸ் பண்ணது பீண்டலுக்குள்ள டெபிட் பண்ணியிருப்பீங்க, பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, பேங்க்லேருந்து வெளியே போயிருக்கும். பேங்க்லேருந்து வெளியே போனது கேஷ் ஃப்ளோ ஃபினான்சிங்கில் வந்துடும். ப்ரொப்போஸ் பண்ணதுனால ப்ராஃபிட் குறைச்சிடும், நான் ஆட் பேக் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் we have completed all. Let's close one after one. Accumulated depreciation close பண்ணியாச்சு. Building and equipment close பண்ணுங்க. What's the value for building and equipment? எவ்வளோ? Total 6,600. Balancing figure இது என்னவா இருக்க முடியும்? ஒன்றும் சொல்லலை அப்படி சொன்னாக்க அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்க முடியும். அது வந்து என்னது, பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் ஆஃப் பில்டிங் ஆர் எக்யூப்மெண்ட் 2,880, அது பணம் வெளியே போயிருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் போட்டாச்சு, இந்த அக்கௌண்ட் போட்டாச்சு, இந்த அக்கௌண்ட் போட்டாச்சு. Now try to find out cash from operation before tax by doing all the plus or minus. Bracketல போட்டால் அது மைனஸ், அது மைனஸ் பண்ணுங்க. I think you'll be getting 3868. அதில் வந்து 868 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா this value being 3000. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் வருதா? கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் அதே மாதிரி 480 நெகட்டிவ், 2880 நெகட்டிவ், only 360 பாசிட்டிவ், then ultimate being 3000 negative. Is that okay? Dividend paid is negative, அது கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 840 720 மைனஸ் போட்டிங்களா ப்ளஸ் போட்டிங்களா அது பார்த்துங்க, அதில் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ 120 பாசிட்டிவ் ஹியர். If I add up the 3000, 3000 and 120, 3000 positive, 3000 negative, or 120 positive, ultimately we get 120 only. அதோட ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 600 ஆட் பண்ணிங்கன்னா you get closing cash. Closing cash. So we started and solved one basic illustration. Are you getting the answer first? Cash from operation.
அவுட்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? 240 வருதா? ஓகே, இப்போ கரெக்டாக வருதா? யா, ஸ்டாண்ட் கரெக்ட். Question number 3. Cash flow statement and cash from operation, cash from investing, cash from financing, and cash from operation, cash from investing, cash from financing. அதோட ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஆட் பண்ணிட்டீங்கன்னா you will get closing cash. You will get closing cash. So let's start with the balance sheet. First, share capital 1000 இருந்து 1250 மாறி இருக்கு. இதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு? Okay, we assume there is no any change in share capital. 1000 இருந்து 1250 மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னாக்க, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸா இருக்கலாம். 250 inflow of cash. ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஸ்கெடியூல் நம்பர் 1ல போய் பார்க்கணும், அதனால் இங்கே நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் 500 இருந்துச்சு, 400 மாறி இருக்கு. அப்போ குறைஞ்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? ரெடம்ஷன் நடந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ இஃப் தேர் இஸ் எனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸான்னு தெரியல. 400 500 100 குறைஞ்சிருக்குன்னா 100 rupees ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் லைபிலிட்டிஸில் ஸ்கெடியூல் நம்பர் 2 ட்ரேட் பேபிள்ஸ் பற்றி இருக்குது, அங்கேருந்து எடுத்துக்கலாம், இப்போ வேண்டாம். அண்ட் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் ப்ரொபோஸ் டிவிடெண்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் இருக்குது, அதை நீங்கள் பெட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான லெஜர்ஸை. ரைட், என்னென்ன இருக்குது? ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட். ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும்? ஓப்பனிங் பேலன்ஸ் and P&L account for the current year provision, closing balance previous year provision payment பண்ணியிருப்பாங்க cash. அதே மாதிரி proposed dividend மாதிரி provision for taxation also we have. என் கூட அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிட்டே வரலாம். இதை ஓப்பனிங் பேலன்ஸ் and closing balance, $50 and $60. So with that, what we have done? We have done all the liabilities items. Non-current assets property plant equipment skill number 3ல போய் பார்க்கணும். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 100ல இருந்து 50 குறைஞ்சிருக்கு. அப்போ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? நீங்கள் சேல் பண்ணியிருக்கிறீங்க, என்கேஷ் பண்ணியிருக்கிறீங்க. சேல் ஆஃப் திஸ் பணம் உள்ளார வந்திருக்கும். இன்வென்ட்ரி 300 280 குறைஞ்சிருக்கு. டிக்ரீஸ் இன் ஸ்டாக். ஸ்டாக் குறைஞ்சிருக்குன்னா கையில் பணமாக வந்திருக்கும், ஆடபிள் ஐட்டம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து 420. இப்போ நம்ம பணம் யார்கிட்ட இருக்குது? வெளியில் இருக்குது, டெட்டாஸ் கிட்ட இருக்குது.
கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் ஸ்கெடியூல் நம்பர் 4 அதெல்லாம் அந்த கன்சர்ன் ஸ்கெடியூல்ஸ் எடுத்து நான் போட போகிறேன். ஸோ ஸ்கெடியூல் நம்பர் 1 and 2 ஓட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கு. கேபிட்டல் ரிசர்வ் ஆரம்பத்தில் டேஷ் க்ளோசிங்கில் 10. ஸோ ரிசர்வ்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்கான லெஜரை கொடுக்கலாம். என்னென்ன இருக்கு? we have CR capital reserve, opening balance dash, closing balance 10. அதே மாதிரி GR opening balance 250, closing balance 300. ரைட். எல்லா லெஜரும் தேவையா அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா தேவையில்லை. செக் பண்ணுங்க ஒவ்வொரு முறை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட. என்னால் பரட்ட முடியாதுங்கிறதுனால டேட்டா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 150 180 மாதிரி இருக்கு. நெட் ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் இயர் பீயிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ 30. வித் தட் ஸ்கெடியூல் 1 இதை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸ்கெடியூல் 2ல ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் இருக்கு. 450 250 குறைஞ்சிருக்கு. ஸோ டிக்ரீஸ் இன் ட்ரேட் கிரெடிட்டர்ஸ். டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா பணம் என்ன இருக்கும்? வெளியே போயிருக்கும், பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. பில்ஸ் பேயபிள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தர வேண்டியதை தராமல் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த கையில் அந்த பைசா உங்கள் கையில் இருக்குது, அப்போ கேஷ் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். ஸ்கெடியூல் நம்பர் 1 and 2 போட்டாச்சு. கிளியர்? ஸ்கெடியூல் நம்பர் 3 and 4 will now finish up those two also now. லேண்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. we assume there is no purchase or sales unless specifically stated, and we have been given building. buildingல opening balance 400, closing balance being 380. machinery opening balance 750, closing balance 920. cash and cash equivalents வந்து cash in hand bank ரெண்டு சேர்த்துடலாம். இங்கே 200 plus 300 500 in the beginning, 165 plus 410 575 in the end. அதை நீங்கள் கிளப் பண்ணிக்கலாம். from this it is very clear என்னென்ன அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சௌரியமாக இருக்கும். ரைட். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்த்து பேலன்ஸ் ஃபில் பண்ணி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. We have been given 8 adjustments. Let me try to finish the first 4 adjustments now. இதில் dividend of 100 was paid during the year. இந்த வருஷம் dividend pay பண்ணது. proposed dividend beginningல எவ்வளோ இருக்கு? 100 125, opening 100, closing 125. dividend 100 was paid during the year. போன வருஷத்தில் உள்ளது இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. டபுள் என்ட்ரி dividend paid 100. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க 125 பேலன்சிங் ஃபிகர். இதை P&L கூட டெபிட் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நான் இங்கே போட்டுக்கிறேன் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட், this value being 125. Is that okay? இந்த பர்டிகுலர் லெஜர் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓப்பனிங்கில் பெய்டு, க்ளோசிங் கிரியேட்டட். பெய்டு வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் அவுட்ஃப்ளோ மாதிரி போடுங்க. ப்ரொப்போஸ் டிவிடெண்ட்டை கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி போடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். மெஷினரி டியூரிங் தி இயர் பர்ச்சேஸ்ட் 125. ஸோ மெஷினரியில் 125. பேங்க் ப்ராக்கெட்டில் பர்ச்சேசஸ். இன்னொரு இடம் எங்கே போயிடணும்? அவுட்ஃப்ளோ.
cash from investing la machinery purchased, value being 125, outflow of cash. Machinery was purchased for a consideration 100 payable in equity shares. Now we have the adjustments for the equity share capital. அதனால் நீங்கள் equity share capital account open பண்ணிக்கிறது better. Opening balance and closing balance. Now what is the opening balance of equity share capital? 1000 and closing 1250. அப்ப இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். Now இப்ப மிஷினரி வாங்கும்போது 100 ரூபாய் பேங்கா கொடுக்கல, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்கீங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ்னு இருக்குல்லையே அந்த மாடலில். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் வந்து 100 rupees மிஷினரின்னு போடணும். அப்போ 250 இன்க்ரீஸ் பண்ணதில் ஒரு 100 எதுக்காக போயிடுச்சுன்னா மிஷினரிக்காக போயிருக்கு. அப்போ கேஷே வரல, தெர் இஸ் நோ ஃப்ளோ. 150 கேஷுக்கு இஷ்யூ பண்ணியிருந்தால் அது மட்டும்தான் ஃப்ளோ. இஸ் தட் ஓகே? இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட் டியூரிங் தி இயர் 55. இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட் டியூரிங் தி இயர் P&L டெபிட் பண்ணது. அப்போ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 55. ஸோ 4 ஐட்டமும் நம்ம போட்டாச்சு. We have completed all the 4 items. Next 4 items 5, 6, 7, 8 போடலாம். Now here company sold some investment at a profit which was credited to capital reserve. So இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதை நீங்கள் டேட்டா போட முடியாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 150. ஓப்பனிங் பேலன்ஸ் பீங் 100, closing balance being 50. We cannot post that value now here. Is that okay? Company sold some investment at a profit which was credited to the capital reserve. லாபத்துக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராஃபிட் அண்ட் சேல். யூஸ்வலாக P&L அக்கௌண்ட்டில் போகும் இல்லையா, அவங்க எதில் போட்டாங்க? சிஆர் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அப்போ சிஆர் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ தட் இஸ் டியூ டு த ப்ராஃபிட் ஆஃப் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா வி கெட் 10 rupees which is a balancing figure, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஹியர் 110, 110, 50 போக 60 is the balance value. This will be nothing but bank bracketல சேல்ஸ். 150 குறைஞ்சிருக்குன்னா 50 ரூபா மதிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் காணும். அப்படியே அது சேல், அது சேல் பண்ணும்போது எதில் சேல் பண்ணியிருக்கிறாங்க? ப்ராஃபிட்டில். அந்த ப்ராஃபிட் சிஆரில் இருக்குது. அந்த 10 rupees கொண்டு வந்து ஆட் பண்ணால் the sale value of the investment being 60 includes of profit. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி அரே பண்ண தெரியணும். There was no sale of machinery during the year 6th one. மெஷினரியில் சேல்ஸ் இல்லை. அப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா வாட் எவர் த பேலன்ஸ் யூ கெட் இஸ் நத்திங் பட் டெப்ரிசியேஷனாக தான் இருக்க முடியும். எவ்வளோ வருது? 975. 975. அப்போ 920 இருக்குன்னா பேலன்ஸ் 55 என்னவா இருக்க முடியும்? சேல்ஸாக இருக்கணும். பட் சேல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா இது எதனால் இருக்கும்? டெப்ரிசியேஷன் ஃபார் த கரண்ட் இயர். டெப்ரிசியேஷன் P&L டெபிட் பண்ணியிருப்பாங்க, நான் கேஷ் ஐட்டம். அதனால் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் 55 rupees. பில்டிங் காஸ்டிங் 150, WDV 70, sold for 60 and purchase was also made. பில்டிங்கில் பேங்க் பர்ச்சேஸும் இருக்குது, பேங்க் சேல்ஸும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு ப்ரொவைட் த டெப்ரிசியேஷன். எல்லா விஷயங்களும் சேர்ந்து வருது. அண்ட் பில்டிங் காஸ்டிங் 150, அதுக்கான ஒர்க்கிங் நோட் நான் இங்கே தனியாக போடுறேன். இதோட WDV வேல்யூ 70.
and sold for 60. ஓகே, 70 ரூபா மதிப்புள்ளது 60 ரூபா விற்கிறாங்கன்னா 10 ரூபா வந்து என்னவா இருக்கணும்? கம்மியாக விற்றுருக்கிறீங்க, லாஸ். ஸோ ஐ ஹேவ் டு இன்கார்பரேட் ஆல் திஸ் திங்ஸ். லாஸ் ஆன் சேலாக இருந்துச்சுன்னா பில்டிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சேலில் போடணும். லாஸ் ஆன் சேல்ஸு, லாஸ் ஆன் சேல் எல்லாத்தையும் நான் டபுள் என்ட்ரி மாதிரி போடுறேன். கேஷ் 60, இங்கேயும் சேல் ஆஃப் பில்டிங். பில்டிங் விற்றிங்கன்னா பணம் வந்திருக்கும், வந்த பணம் 60. அதனால் எனக்கு 10 ரூபா லாஸ் வந்திருக்கு. P&L போய் டெபிட் பண்ணியிருப்பாங்க, பட் நான் ஆப்ரேட்டிங். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? ஆட் பேக் பண்ண போகிறேன். லாஸ் ஆன் சேல் 10, டபுள் என்ட்ரி ஓவர். Depreciation written off on building being 20. இதை P&L அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருப்பாங்க, நான் கேஷ் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பேக் பண்ணிக்கிறேன். This is depreciation for the machinery to differentiate this 20. So with that, all the 4 adjustments were posted here. Now try to finish up all the ledgers one after one. Equity share capital 1250, 1250, இன்னொரு 150 ஒன்றும் சொல்லலை அப்படின்னு என்ன அர்த்தம்? கேஷுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் 150 இன்ஃப்ளோ வந்திருக்கு. மெஷினரி அக்கௌண்ட் க்ளோஸ்டு. பில்டிங் அக்கௌண்ட் வரும்போது 470. Balancing figure is for purchase of building, which is 70. Purchase of building na பணம் வெளியே போயிருக்கும். The value is posted in the negative 70. Building over. Proposed dividend over. Provision for taxation 105. Bank payment எவ்வளோ இருக்கும்? 45 will be the balancing figure. Payment பண்ணியிருந்தால் tax paid. So you can calculate cash from operation before tax. Tax paid 45 subtract பண்ணிட்டீங்கன்னா you will get cash from operation here. This one over. Capital reserve account closed. CR 250 300 மாதிரி இருக்குன்னா 50 இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்னவா இருக்கும்? அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி GR அக்கௌண்ட் ஃப்ரம் த P&L அக்கௌண்ட்டாக இருக்கும். P&L அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருப்பாங்க, பட் நான் கேஷ் ஐட்டம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு GR. P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே ஆட் பேக் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ 50. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸ்ட், எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. நவ் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸோட டோட்டல் எவ்வளோ வருது பாருங்கள். பிஃபோர் டேக்ஸ், I think before tax it may be 245. வருதான்னு செக் பண்ணுங்க. பேலன்ஸ் 200. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கில் வரும்போது 60, 70, 75. 75 நெகட்டிவ். அண்ட் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் வரும்போது 50 negative. 75, 50 negative, 125, 200 positive அப்படின்னு சொன்னாக்க 75 positive value here. 75 ஓட 500 add பண்ண 575. Cross verify, will you be able to get this value or not? 245 வருதா? Transfer to GR 50. Okay. Yes. What's the format?
cash flow statement க்கு ஒரு format, all the assets and liabilities open பண்ணோம் அதுக்கான formats. Okay. So, என்ன பண்ணோம்? Cash flow statement. Under that, cash from operation, cash from investing, cash from financing, cash from operation plus cash from investing plus cash from financing, opening cash balance, and you'll get closing cash. ஸோ எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் சரி, சிங்கர் எக்ஸாம் புக்கில் ஒரு 2 பக்கத்துக்கு இருக்குது, ஸ்பேஷியஸாக போட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது 2 பக்கமாக சார் சம்முன்னு கேட்கக்கூடாது, ஈஸியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டே வந்துடுங்க. என்ன கொடுத்துருக்குறான், என்ன செய்யணும் அதெல்லாம் தெரியாது. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதானே. நேராக பேலன்ஸ் ஷீட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பிளைண்டாக போகிறது, எல்லா லெஜர் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிடுறது. ஓகே, வில் ஸ்டார்ட் வித் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் வந்து சேஞ்ச் இருக்கு இல்லையா, 600லேருந்து 1250 மாதிரி இருக்குது. அப்போ 650 இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸாக இருந்திருக்கலாம். போன சம்மில் நமக்கு ப்ராப்ளம் ஆச்சு, இஷ்யூ ஆஃப் ஷேர் நினச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்குள்ளே என்ன வந்திருக்கு, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் மெஷினரியாக இருக்குது, மெஷினரி பர்ச்சேஸஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லா அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். ஷேர் கேபிட்டல், அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் லைபிலிட்டிஸாக இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் இருக்கும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் 600, க்ளோசிங் பேலன்ஸ் 1250. தட்ஸ் ஆல். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஸ்கெடியூல் நம்பர் 1 கொடுத்துருக்குறாங்க, அது வரும்போது பார்த்துக்கலாம். நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அதே மாதிரி, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 500, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 400, க்ளோசிங் பேலன்ஸ் 400. அடுத்தது ட்ரேட் பேயபிள்ஸ் ஸ்கெடியூல் நம்பர் 2ல பார்க்கணும். அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் ஆர் தேர். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், அதோடைய ஃபார்மேட் தான் நமக்கு தெரியும் இல்லையா. ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட், opening balance 100, closing balance 125, and provision for taxation opening balance 50, closing balance 60. We have done this. So we have completed liability side posting. So இனிமேல் இது தேவையில்லை, இது மாதிரி ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டே வந்துடணும். அசெட் சைடில் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் ஸ்கெடியூல் நம்பர் 3, ஸோ கீப் இட் பெண்டிங். அண்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் assets அப்படின்னா opening balance should be in debit side, the value being 100 in the beginning, closing balance 50 in the end. Apart from that, we have been given trade receivables, inventory 300 280 குறைஞ்சி போச்சு. ஸோ டிக்ரீஸ் இன் ஸ்டாக். அப்போ அந்த அமௌண்ட் நம்ம கையில் பணமாக வந்திருக்கும். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் ஸ்கெடியூல் நம்பர் 5ல இருக்குது, ஸ்கெடியூல்ஸ் பார்த்து போடலாம். ஸோ வித் தட் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் ஓவர். எவ்வளோ சிம்பிளாக போடுறோம் பாருங்கள் ஒவ்வொன்றும். அவ்வளோ. நவ் 2 ஸ்கெடியூல்ஸ் முதல் எழுதிக்கலாம், 1 and 2. பின்னாடி என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது,
இதில் இதுதான் பண்ணணும். Okay, we have been given GR, opening balance being in the credit side, opening balance 250, closing balance 300. Profit and loss வந்து பார்த்தீங்கன்னா net profit for the current year 700, 190 ரெண்டுக்குள்ள difference 510. Trade payables 300, 250 அப்படின்னு என்ன அர்த்தம்? Trade payables குறைஞ்சிருக்கு, decrease in trade payables by 50 means that you might have paid it. Cash outflow will be there. Bills payable increase ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க, கையில் பணம் இருக்கும். With that we have completed 2 schedules. Next schedule number 3 and 4 பார்க்கலாம். schedule number 3 and 4ல 3 மட்டும் பார்த்துக்கலாம், டீட்டெயிலாக இருக்குது அதில். schedule number 3. So we have been given land, building, machinery. ஆனால் எல்லாமே ப்ரொவிஷன்ஸோடு சேர்ந்துருக்கு. land opening balance 100, closing balance 600. அடுத்தது building opening balance 650, original value model. என்ன மாடல்? original value 650, closing balance 570. இதோடைய accumulated depreciation for building opening balance accumulated depreciation opening balance 250, closing balance credit side 250, closing balance 190. அதே மாதிரி அடுத்தது machinery original value model opening balance 1000, closing balance 1220. provision for depreciation or accumulated depreciation for machinery opening balance 1000, closing balance opening balance 250. okay, in the credit side closing balance 300. so we have done all. schedule number 4 provision for doubtful debts கொடுத்துருக்குறாங்க. நான் நெட் வேல்யூ 400ஐயும் 220ஐயும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் கன்சிடர் பண்ணாமல் விட்டுறது ஒன் ஆஃப் த மாடல்ஸ். இன்னொன்று எப்படி போகிறது அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருப்பேன், பட் அது ரொம்ப தேவையில்லைங்கிறனால அதை நடத்துறதில்ல, விட்டுருங்க அதை. இது வந்து என்னது? ஸ்டாக்கு டிக்ரீஸு. இது ட்ரேட் பேயபிள்ஸ். இது ஓகே, அழைச்சிட்டேன் அதையும். சரி, அப்போ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் என்ன இருக்குது? 400, 220 இருக்குது. ஸோ டிக்ரீஸ் இன்
trade receivables அப்படின்னா உங்கள் கைக்கு பணம் வந்திருக்கும் 180. cash equivalents initially 500, year endல 165 plus 110 275. அப்போ இது வந்து 225 நெகட்டிவாக இருக்கணும் இல்லையா, இந்த மூணையும் சேர்த்திங்கன்னா. ஸோ இதோட என்ன பண்ணிட்டோம், அட்ஜஸ்ட்மெண்ட் தவிர எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிருந்தால் சில இதுக்கு நம்ம லெஜர் அக்கௌண்ட்டே போடாமல் கூட இருக்கலாம், எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் லேண்ட் அண்ட் பில்டிங்கில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல, ஆனால் 100-600 மாதிரி இருக்குன்னா 500 rupees பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, டேரெக்டாக கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கில் மைனஸில் போட்டுடலாம், வேலை முடிஞ்சது. பட் எனக்கு தெரியல, அது இன்னும் பார்த்து டயத்தை பேஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக எல்லா லெஜரும் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ் தான், எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Now we have been given 7 adjustments. Let's start with 1 to 4. 1 to 4 வரைக்கும் இருக்கிறது முதல்ல பார்க்கலாம். Okay. Company sold investment at a loss of ₹10. Okay. அப்போ லாஸ் வந்திருக்கு, லாஸ் ஆன் சேல். ஓகே, லாஸ் ஆன் சேல் ரெடியூசஸ் த வேல்யூ, அதனால் கிரெடிட் சைடில் கேஷ் சேல் பண்ணதுனால வந்த அமௌண்ட் 50 ரூபா வந்திருக்கணும், ஆனால் 10 ரூபா லாஸ்ன்னு சொல்லிட்டார், அப்போ 40 ரூபா தான் வந்திருக்கும். ஓகே, எல்லாமே டபுள் என்ட்ரி. டபுள் என்ட்ரினா இந்த லாஸ் பீன்லுக்குள்ள டெபிட் பண்ணியிருப்பாங்க, நான் ஆப்ரேட்டிங், அதனால் நான் ஆட் பேக் பண்ணிக்கிறேன். லாஸ் ஆன் சேல், value being 10. Cash, sale of investment, பணம் வந்திருக்கும் 40 inflow. Okay, adjustment number 2. There was no sale of machinery during the year. machineryல சேல் இல்லை, மெஷினரியில் சேல் இல்லை. ஓகே, மெஷினரி ஏதாவது சேல் ஆனாதான் இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இங்கேருந்து இங்கே போகும், அப்போ இது இல்லைன்னு அர்த்தம். சேலே இல்லைன்னா அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன்லேருந்து நம்ம மெஷினரி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இருக்காது. அப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா 50 rupees இஸ் த டெப்ரிசியேஷன் ஃபார் த கரண்ட் இயர் டெபிட்டட் டு த P&L அக்கௌண்ட், அதை ஆட் பேக் பண்ணிவிடுங்க. டெப்ரிசியேஷன் ஃபார் மெஷின். அதே மாதிரி we have a building also, அது கேப் மட்டும் விட்டு வச்சுக்கலாம். கிளியர்? அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 1 over 2 over. Building 150, WDV 70 was sold for 100. 150 depreciation, accumulated depreciation, WDV value being 70. இது வந்து வித் அசெட்ஸ் உடைய டே 1 பர்ச்சேஸ்லேருந்து டே லாஸ் ஆஃப் சேல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இயருக்கான டெப்ரிசியேஷன் 80 போக 70. சோல்டு ஃபார் 100 அண்ட் 70 rupees மதிப்பில் இருந்த 100 rupees விற்றோம்னா 30 rupees being profit. So I have to incorporate one related to the building, related to building. So let's see. Depreciation on the asset sold, especially building, 80 rupees. 80 rupees. இங்கே வந்து building depreciation on asset sold, இங்கே வரும்போது accumulated depreciation for the asset sold. Double entry. Cash, பணம் வந்திருக்கு, சேல்னால எவ்வளோ வந்திருக்கு, 100 rupees வந்திருக்கு. இன்னொன்று கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் சேல் ஆஃப் பில்டிங், the value being 100. அதான் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு 30 rupees. ப்ராஃபிட் ஆன் சேல், ப்ராஃபிட் ஆன் சேல். ப்ராஃபிட் P&Lக்குள்ள கிரெடிட் ஆயிருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், ஆனால் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம். ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங், வேல்யூ பீயிங் 30 minus item, 30 minus item. With that, all these points were over, and
it includes purchase also. அப்ப cash for purchases இருக்க வாய்ப்பு. Okay, அது கடைசி டேலி பண்ணிக்கலாம். Debentures are redeemed at 10% premium. Debentures are redeemed at 10% premium. Debentures is nothing but non-current liabilities. 500 rupees 400 rupees தான் மாறி இருக்குன்னா 100 rupees redeem பண்ணியிருப்பீங்க. திருப்பி கொடுக்கும்போது 100 பதிலாக 110 கொடுத்துருப்பீங்க ப்ரீமியமோட. ஸோ bank, the repayment being redemption for that 110 outflow of cash, financing activity, redemption of debentures 110 outflow of cash. இதை டேலி பண்ணிங்கன்னா 10 rupees you are paying excess, which is nothing but premium on redemption. Premium on redemption usually are written off in the cash from operation. P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணியிருக்கலாம், அல்லது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் இருந்தால் அதில் டெபிட் பண்ணியிருக்கலாம், ரிசர்வ் சர்ப்ளஸ் இருந்தால் அதையும் டெபிட் பண்ணியிருக்கலாம். நத்திங் ஸ்டேட்டட், ஸோ ஐ எம் கோயிங் டு அட்ஜஸ்ட் தட் ஒன்லி இன் தி P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட் டெபிட் சைடில் போட்டிருப்பாங்க இந்த அமௌண்ட். ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன், இட்ஸ் அ லாஸ். P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணப்பட்ட ஐட்டமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணோம், ப்ளஸ் பண்ணியாச்சு. ஸோ proposed dividends and provision for taxation are considered as non-current liabilities. Non-current liabilities, whenever we are opening those things separately, then it is called non-current liabilities only. Questionல current liabilities மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா provision for proposed dividend 100லேருந்து 125 இன்க்ரீஸ் இருக்கா இல்லையா, liability இன்க்ரீஸ் மாதிரி டேட்டா இங்கே போட்டுக்கலாம். இன்க்ரீஸ் இன் proposed dividendன்னு போட்டிருக்கலாம். இது வந்து கரண்ட்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு. அவன் கரண்ட்டாக ட்ரீட் பண்ண சொல்லலை. எப்படி ட்ரீட் பண்ண சொல்லியிருக்கான்? நான் கரண்ட்னா தனி லெஜர் போட்டே ஆகணும், போட்டாச்சு. ரைட், வேற ஒன்றும் அதில் இல்லை. அப்படின்னா ஓப்பனிங்கில் உள்ளது பெய்டு பேங்க், க்ளோசிங்கில் உள்ளது கிரியேட்டட் பை டெபிட்டிங் டு த P&L அக்கௌண்ட் 125. ரெண்டுமே டபுள் என்ட்ரியாக போடணும். பேங்க் பேமெண்ட் சைடில் வரும்போது டிவிடெண்ட் பெய்டு, proposed dividend or dividend paid, cash from financing la outflow of this money. அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருப்பாங்க 225, மொத்தத்தில் டெபிட் பண்ணது 125. ஸோ proposed dividend the value being 125 டெபிட் பண்ணியிருப்பாங்க, ஆட் பேக் பண்ணிக்கிறேன். டேக்ஸும் ஓப்பனிங்கில் இருக்கிறத இந்த வருஷம் பேமெண்ட் பண்ணிக்கிறீங்க பேங்க். க்ளோசிங் வந்து கிரியேட் பண்ணுறீங்க பை டெபிட்டிங் டு த P&L அக்கௌண்ட். ஆக மொத்தம் 110. டபுள் என்ட்ரி டேக்ஸ் பேமெண்ட், டேக்ஸ் பெய்ட், த வேல்யூ பீயிங் 50 and 60 being amount debited in the P&L account, provision for taxation. இது மைனஸ் ஐட்டம். இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்திருக்கணும்? கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பிஃபோர் டேக்ஸ். இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இன் நெட் ஆர் ஆஃப்டர் டேக்ஸ். இன்டரிம் டிவிடெண்ட் 50 வாஸ் பெய்ட். P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருப்பாங்க, பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் லெஜர் ஓப்பன் பண்ண வேண்டாம். இன்டரிம் டிவிடெண்ட் பெய்ட். ப்ரொவிஷன் P&L அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும். பெய்டு வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் இன்டரிம் டிவிடெண்ட் பெய்ட். Interim dividend 50 outflow of cash. Then the last adjustment, show how to treat the provision for doubtful debts. இதை நான் skip பண்ணியிருக்கிறேன். You can see that later on. Format is given already. Of course அதை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஸ்கிப் பண்ணலாம். no need to worry about that. ஸோ நான் ஸ்கிப் பண்ணுறதை வழக்கம் வச்சிருக்கிறேன். புக்லேயும் அதர் வே ஆஃப் ப்ரெசன்டேஷனே கொடுத்துருக்குறாங்க, அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். You can skip this. Now we have to close the ledgers one after one. So share capital 1250, 1250, 650 என்னவா இருக்கும்? பேங்க் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 650 பணம் வந்திருக்கும். இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த நான் லெஜரை ஓப்பன் பண்ணாமலே இருந்திருப்பேன்.
அதே மாதிரி ப்ரொபோஸ் டிவிடெண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் லெஜர் அக்கௌண்ட்ஸும் எனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அதான் இன்ஃபர்மேஷன் தெரியும் இல்லையா, ஓப்பனிங்கில் உள்ளது பேமெண்ட் ஆகுது, க்ளோசிங் கிரியேட் ஆகுது, அது டேட்டா போட்டுக்கலாம். அப்போ இது ரெண்டு நமக்கு தேவைப்பட்டு இருந்திருக்காது. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் பெட்டர், ஏன்னா லாஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஜிஆர் 250 300 மாதிரி இருக்குது, இன்னொரு 50 ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் ஜிஆர் அக்கௌண்ட் பீங் 50. இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா இந்த லெஜரும் போட வேண்டிய அவசியம் இல்லை. லேண்டு 500 rupees பேங்க், இதில் டெப்ரிசியேஷன் இருக்காது. அப்போ இந்த 500 rupees வந்து என்னவாக இருக்க முடியும்? பர்ச்சேசஸாக இருக்க முடியும். பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட், த வேல்யூ பீங் 500 வில் ஹாவ் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். இதுவும் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லை. பில்டிங் போட்டிங்கன்னா 680, இது வந்து எவ்வளோ வருது? 650, 750யா? 750, 680 போயிடுச்சுன்னா 70 மேபி பர்ச்சேசஸ். பர்ச்சேஸ் ஆஃப் பில்டிங் 70 rupees எனக்கு அவுட்ஃப்ளோ, இந்த லெஜர் போட்டிருக்கணும். அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 270, இது போடாமல் கரண்ட் இயரில் எவ்வளோ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் இது போட்டிருக்கணும். டெப்ரிசியேஷன் ஃபார் த கரண்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் டு த பிஎன்எலுக்கும் நான் ஏற்கனவே இங்கே கேப் விட்டுருக்கிறேன் 20. மெஷினரி வரும்போது 1220, தெர் இஸ் நோ சேல்ஸு அப்படின்னா 220 வந்து ஒன்லி பர்ச்சேஸஸாக இருக்க முடியும், ஒரு எந்த சேஞ்சஸும் இல்லை. பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி 220 அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் போட்டிருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஒன்லி திஸ் ஒன். எது? நான் கரண்ட் liabilities account. To prepare only this one. எது? நான் கரண்ட் liabilities அக்கௌண்ட்டும் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் பில்டிங் அக்கௌண்ட்டும் மெஷினரி அக்கௌண்ட்டும் நம்ம போட்டுக்கணும். இதெல்லாம் இந்த செட். ஓகே, அவ்வளோதான். இப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்க. Is it 85? செக் பண்ணுங்க. 85 minus 50, 35 positive value. Cash from investing உடைய value 650 negative. Cash from financing உடைய value 390 positive. 390 positive, 35 positive, 650 negative, 3 ஆட் பண்ணீங்கன்னா 225 நெகட்டிவ் வருது. வருதா? எதுப்பா? நெட் ப்ராஃபிட் லாஸா? ஓகே, அதை மிஸ் பண்ணிட்டோம். மைனஸ் ஐட்டம். ஆ 700லேருந்து 190 குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? net loss for the period. Is that okay? Yeah, now you are getting the answer. ஸோ எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஓகே, clear? Only these ledgers are required. புக்கில் அது மட்டும் தான் போட்டிருக்கேன்னா? ஆமாம், டிபென்ச்சர் போட்டிருக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கிறேன், அண்ட் அசெட்ஸ் வித் தி அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே போடல. ஏன் மற்றதெல்லாம் தேவைப்படலைன்னா சிங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் தானேப்பா, அது போடணும் அவசியம் இல்லை. டேட்டா அதை வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். தேர் இஸ் நோ எனி காம்ப்ளிகேஷன்ஸ். வித் தட், கொஸ்டின் நம்பர் 4 இஸ் ஓவர். Another 4 illustrations are